Lights, camera, action. Hi viewers, welcome to Kovi Cinemas. இப்போ நம்ம கடந்த 2017ஆம் ஆண்டு வெளிவந்த படங்கள்ல இருந்து டாப் 10 மூவிஸ் எது அப்படின்னு பார்க்கலாம். போன ஆண்டு வெளிவந்த அத்தனை படங்கள்ல இருந்து சிறந்த 10 படங்களை வரிசைப்படுத்துறது சாதாரண விஷயம் இல்லைங்க. இங்கே என் கூட இருக்கிற உண்மையாக சினிமா நேசிக்கக்கூடிய சினிமா நண்பர்கள், அதுபோல வெளியில் இருக்கக்கூடிய சினிமா அபிமானிகள் எல்லாருடைய கருத்தையும் கேட்டு ஒரு குழுவை உட்கார்ந்து கலந்துரையாடி அதுக்கப்புறம் தான் நாங்கள் இந்த 10 படத்தையும் டிசைட் பண்ணோம். அது என்னன்னு வரிசையை ஒன்றா பார்க்கலாம். நம்ம 10ஆம் இடத்தை பிடிச்சிருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஜீவா சங்கர் இயக்கத்தில் வெளிவந்த யமன் படம். இவ்வளவு படங்கள்ல இருந்து ஏன் யமன் படத்தை நம்ம 10ஆம் இடத்துக்கு செலக்ட் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் சூழல் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லாமே வசந்தருக்கு தெரியும். அத்தகைய சூழ்நிலையில அரசியலுக்குள்ள இருக்கக்கூடிய கருவித்தங்களையும் சூழ்ச்சிகளையும் சதிகளையும் அப்பட்டமா தோல்விச்சு காட்டின விதத்துல யமன் படம் 10ஆம் இடம். 9ஆம் இடம் பிடிக்க போற படம் மரகத நாணயம். இந்த மரகத நாணயத்தை கடத்திட்டு போயிட்டாருன்னு கமிஷன்ட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அந்த ட்விங்கிள் ராமநாதன் நான் தான். வந்த அத்தனை படங்கள்லையும் ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதை பார்க்குற பார்வையாளர்களுக்கு கொஞ்சம் கூட போரடிக்காம சுவாரஸ்யம் குறையாம சொன்ன விதத்துல வெறித்தன மக்களை கவர்ந்த விதத்திலையும் மரகத நாணயம் படம் நம்ம நிகழ்ச்சியில 9ஆம் இடம். 8ஆம் இடம் பிடிக்க ஒரு படம் தல அஜித் நடிச்சு வெளிவந்த விவேகம் படம். ஏன் இந்த படத்தை நம்ம செலக்ட் பண்ணோம்னா, என்னுடைய சினிமா நாலேஜுக்கு நான் அறிஞ்சு இத்தனை வருடங்கள்ல ஒரு படம் வெளிவந்தது வந்து இவ்வளவு நெகட்டிவ் விமர்சனம் சந்திச்ச படத்தை நான் பார்த்ததே இல்லை. ஆனா அத்தனையும் மீறி வெளியிட்ட பல இடங்கள்ல நல்லா வசூல் பண்ணுச்சு. அது மட்டும் இல்லாம அஜித் தலைமையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்களுக்கு அவர் வந்து ஒரு படத்துக்காக இவ்வளவு நடக்க வேண்டிய அவசியமே இல்லை. சும்மா நடந்துட்டு வந்துட்டு போனாலே பார்த்து ரசிகர்கள் அத்தனை பேர் இருக்காங்க. இருந்தாலும் ஏற்றுக்கிட்ட கமாண்டோ கதாபாத்திரத்துக்காக உடல் பண்ணியிருக்கிற அத்தனை ஆபரேஷன்களையும் பொருட்படுத்தாம அந்த கதாபாத்திரத்துக்காக தன்னுடைய உடலை வடிவமைச்சுக்கிட்ட விதம் பிளஸ் அவங்க அந்த படத்துக்காக தேர்ந்தெடுக்கிற லொகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் விட கேமராமேன் வெற்றி அவர்களுடைய மிக மிக திறமையான ஒளிப்பதிவு. இந்த காரணத்துக்காக விவேக படம் 8ஆம் இடம். 7ஆம் இடம் பிடிக்கிற படம் இளைய தளபதி விஜய் நடிச்சு வெளிவந்த மெர்சல். குழந்தை உருவாகிறதுக்கு 10 மாசம், ஒரு பட்டதாரி உருவாகிறதுக்கு 3 வருஷம், ஆனா ஒரு தலைவன் உருவாகிறதுக்கு ஒரு யுகமே தேவைப்படுது. ஏன் இந்த படத்தை நம்ம 7ஆம் இடத்தை செலக்ட் பண்ணோம் பாத்தீங்கன்னா, இந்த படம் வெளிவந்தவர் வந்து கலவையான விமர்சனம் சந்திச்சாலும் எத்தனையோ கமர்ஷியல் கதைகள் இருக்கு அவர் சூஸ் பண்ணி நடிக்கிறதுக்கு. 4 பாட்டு 4 ஃபைட்டு அது இதுன்னு பண்ணிட்டு போயிருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்துல வேலை இருந்தாலும் கூட இந்த ரேஜி பார்க்கறதுல நீங்களும் சரி நானும் சரி ஜிஎஸ்டியோட பாதிப்படாத ஆள் யாருமே இல்லை. அந்த ஒரு கருவை துணிச்சலா எடுத்து ஒரு மீடியால ஒரு சினிமால தைரியமா சொன்ன நேரத்துக்காக மெர்சல் படம் 7ஆம் இடம். 6ஆம் இடம் பிடிக்கக்கூடிய படம் கேவிஆர் இயக்கத்தில் வெளிவந்த கமல். சதையமா ரோட்ல இறங்கி போராடும். நம்ம யார் எதிர்த்து போராடுறோமோ அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம கண்ணில் இருக்க கோவத்தை அவங்க நேரில் பார்க்கணும். இதை நம்ம ஏன் 6ஆவது பிளேஸ் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டிவி மீடியாக்களுக்குள்ள நடக்கிற எல்லா விதமான பல்வேறுத்தங்களையும் அப்பட்டமா துணிச்சலா தைரியமா தோல்விச்சு காட்டின படம் கமல். அதுவும் எல்லா பார்வையாளரும் ரசிக்கிற விதத்துல சுவாரஸ்யம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில கமல் படம் 6ஆம் இடம். அடுத்து 5ஆம் இடத்துக்கு தேர்ந்தெடுத்த படம் அறிவுலக இயக்கத்தில் வெளிவந்த குற்றம் 23. ஃபாதரோட ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால அவர் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பாரு, எப்படி விழுந்திருப்பாருன்னு உங்களை வச்சு ஒரு சின்ன அசம்ஷன். வெளியில் வாங்க. இந்த படத்துக்கு 5ஆம் இடத்துக்கு செலக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எழுத்தாளர் ராஜேஷ் குமாரோடைய மிக பிரபலமான ஒரு நாவலை, அந்த நாவலில் இருந்த சுவாரஸ்யம் எல்லளவும் குறையாம பார்க்குற பார்வையாளர்களை ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்க வச்ச நேரத்துக்கு குற்றம் 23 ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தது. அது போக அந்த கதை நம்ம எடுத்துக்கிற கண்டென்ட் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த விதத்துல குற்றம் 23 5ஆம் இடம். 4ஆம் இடத்துக்கு தேர்ந்தெடுத்த படம் விக்ரம் வேதா. எப்படி சார் என் கண்ணில் படம் பார்த்தியா சார்? கிரிமினல் போலீஸ். இந்த படத்தை 4ஆம் இடத்துக்கு தேர்ந்தெடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் புஷ்கர் காயத்ரி ஏற்கனவே அவங்க முதல்ல இயக்கிற படம் உடம்போ எடுப்பதில்லை. அதுக்கடுத்து இயக்கிற படம் வாக் வாட்டர் கட்டிங் அது அவுத்து. இருந்தாலும் அதை எதையும் பொருட்படுத்தாம வெற்றி ஒன்றை குறிக்கோளா இருந்து ஒரு சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான படத்தை பார்த்த வெகுஜன மக்கள் யாராவது எடுத்துக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. இதுல பணியாற்றி இருந்த
அத்தனை பேர்கிட்டையும் அவங்க நேச்சர் தான் வேலை இருந்தாங்க. அந்த நேரத்தில் விக்ரம் வேதா 4ஆம் இடம். 3ஆம் இடம் பிடிச்சிருக்க படம் அருவி. தீவிரவாதி அருவி எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் என்பது தெரியாத நிலையில எவ்விதமான தகவலும் இன்னும் நமக்கு கிடைக்கல. देखो अगर सब कुछ ஒரு நல்ல கதைக்கரு இன்னைக்கு சமுதாயத்தை சூழ்நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நிலவக்கூடிய அவலங்கள்ல ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கருவை எடுத்துட்டு அதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் அழுத்தமாகவும் ஆழமாகவும் எஸ்பெஷலி படங்கள்ல அவங்களோட வசனங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அந்த நேரத்துல 3ஆம் இடம். 2ஆம் இடத்துக்கு தேர்ந்தெடுக்கிற படம் அறம். இதனுடைய இயக்குனர் கோவிந்தன் அவர்கள் கடந்து வந்த பாதை சாதாரணமானதல்ல. பல 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 கஷ்டங்களையும் வேதனைகளையும் ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்திச்சு அத்தனை பொருட்படுத்தாம ஒரு சிறந்த சமுதாயத்துக்கு அவசியமான நம்ம எல்லாரும் டிவிலையும் பத்திரிகையும் பார்க்கக்கூடிய ஆழ்துளை கிணறுல குழந்தை மாட்டக்கூடிய ஒரு சப்ஜெக்டை எடுத்துட்டு அதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா வசனங்கள் மூலியமாகவும் காட்சிகள் மூலியமாகவும் பார்வையாளர்கள் உரைக்கிற அளவுக்கு கடத்தின விதத்துல மிகச்சிறப்பா அமைந்த காரணத்தினால அறம் படம் 2ஆம் இடம். முதலிடத்துக்கு தேர்ந்தெடுத்த படம் ஹெச் வினோத் இயக்கத்துல காய்ச்சி நடிச்சு வெளிவந்த தீரன் அதிகாரம் 1. இந்த படத்தை நம்ம முதலிடத்துக்கு செலக்ட் பண்ண பாத்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னால தமிழகத்தையே உழுக்கின பைரலிய கொள்ளைக்காரங்களுடைய அட்டகாசப்பத்தின கதை. அதை உண்மை சம்பவத்துக்கு மிக நெருக்கமா போய் அந்த நடந்த சம்பவங்கள்ல இருந்து ரொம்பவும் வெளிப்படுத்தாம கூட்டாம குறைக்காம பார்க்கிற பார்வையாளருக்கு ஒரு அந்த பயங்கரத்தை உணர வச்ச விதத்திலையும் ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு நல்ல த்ரில்லரை கொடுத்த விதத்திலையும் அது போல நாங்க எடுத்த சர்வேல சொன்ன எல்லாருமே நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த கருத்துல எந்த படத்துக்கும் அமையல. அதன் அடிப்படையில 2017 எழுதின படங்கள்ல இருந்து டாப் 10ல முதலிடத்து பிடிச்ச படம் தீரன் அதிகாரம் 1. இப்ப நீங்க பார்த்த டாப் 10 படங்கள் மட்டும் இல்ல, இது எல்லாமே வந்த பல படங்கள் இருந்து எங்க டீம் 2017 வந்த படங்கள் இருந்து சிறந்த படம், சிறந்த இயக்குனர், சிறந்த நடிகர், சிறந்த நடிகை உட்பட எல்லா தொழில்நுட்ப படங்களையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க செலக்ட் பண்றதுக்கு. அதை அடுத்த வீடியோ நாங்கள் அப்டேட் பண்றோம். அவசியம் அதையும் பார்த்துட்டு உங்க கருத்து சொல்லுங்க. எங்க நிகழ்ச்சி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.